கடகராசி. கடகராசி பிரபஞ்சம் உருவாக்கிய தாய்மை மற்றும் உணர்வின் கடல். கடகராசியின் கதை நட்சத்திரங்களுக்கிடையே அமைதியான இடத்தில் ஒளி சிந்தனையாகவும் சிந்தனை உணர்வாகவும் மாறும். அந்த பரம்பொருள் காலத்தில் தேவர்கள் உணர்ந்தனர். உணர்வையும் நினைவையும் காத்துக்கொள்ளும் பாதுகாவலன் ஒருவர் தேவை. அப்போது பிரபஞ்சத்தின் சமுத்திரத்தில் இருந்து எழுந்தாள் ஒரு தெய்வீக உயிர். வெளியில் கடினம், ஆனால் உள்ளத்தில் மென்மையான மனதுடன் எல்லா உயிர்களின் தாயாக உருவானாள். கடகராசி. நண்டு. அவளுக்குத் தேவதைகள் ஒரு வரத்தை அளித்தனர். மௌனத்தில் உணர்வுகளை உணர்ந்து காத்துக்கொள்ளும் சக்தி. உலகம் கோபத்தால் எரிந்தாலும் அவள் போராடவில்லை. மாறாக தன் புனித ஓட்டுக்குள் அடைந்தாள். நிம்மதியையும் நினைவுகளையும் ஆசையாக கட்டி வைத்தாள். அவளுடைய வலிமை புறம்போல் ஒலிக்காது, ஆனால் நித்தியமானது. மூளையில் நிலவும் சந்திரன் மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தும் கிரகம் அவளது ஆட்சி கிரகமாக ஆனான். ஏனெனில் அவளுக்கு உணர்வுகளின் அலைகளை கட்டுப்படுத்தும் நுண்ணுணர்வு இருந்தது. ஒருநாள் தேவர்கள் கேட்டனர், உலகம் சத்தமிட்டு எழுந்து கொள்ளும்போது நீ ஏன் ஒளிந்து கொள்கிறாய்? அவள் பதிலளித்தாள், ஏனெனில் நான் என் இல்லத்தை என் உடலிலேயே சுமக்கிறேன். நான் கருவறையும் நினைவும் இதயங்களின் பாதுகாவலியுமாக இருக்கிறேன். அவ்வாறு கடகராசியானது உணர்வு, குடும்ப பாசம், பாதுகாப்பு மற்றும் தாய்மையின் சின்னமாக உருவானது. அவள் பலவீனமில்லை, அவள் நீராக்கியது. மருத்துவிக்கத் தகுந்த மென்மையும் ஆழமான அகத்தோலும் உலகத்தையே வடிவமைக்கும் வலிமையும் கொண்டவள். கடகராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் நீர். உணர்வுமிக்கது, செந்நெறிப்பட்டது. ஆட்சி கிரகம் சந்திரன். மனம், நினைவு, உணர்வு. நட்சத்திரங்கள் புனர்பூச்சம், புலியின் திரும்பும் பயணம். புஷ்யம், தெய்வீக போஷணம். ஆயில்யம், நாகசக்தி, தெய்வீகம், தாய் தெய்வம், சந்திரபகவான். பாதுகாவலும் பரிவும். நன்றி, வணக்கம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.